ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளை, ரொம்ப நேரமாவே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்வதற்காகவே இந்த முருகன் காத்துக்கிட்டு இருக்கேன். ஆமீன் செல்வமே. யாரெல்லாம் உன்னை வெறுத்தாங்களோ, யாரெல்லாம் உன்னை வேணாம்னு ஒதுக்குனாங்களோ, அவங்க முன்பாக நீ உயர்வாக வாழ்ந்து காட்ட போற. என்னை நம்பும் பக்தர்களை நான் ஒருபோதும் கைவிட்டதில்லைன்னு சொன்னேன் அல்லவா? இதோ இன்றிலிருந்து உன் வாழ்க்கை ஏறுமுகமாக மாறப்போகுது. வேலவன் துணை உனக்கு இருக்கும்போது நீ எதுக்காகவும் பயப்பட தேவையில்லை. உன் நல்ல மனசுக்கு எந்த தீய விஷயங்களும் உன்னை நெருங்காம நானே உன்னை சுற்றி பாதுகாப்பு கவசமாக இருக்க போறேன். வேலவன் அருளால இன்று முதல் எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும். நீ எப்போதும் என்ன நடந்தாலும் மனம் தளராம தைரியமாக இருக்க கத்துக்கோ. உனக்கென விதிக்கப்பட்டதை யார் தடுத்தாலும் அதை தாண்டி உனக்கான நல்லதை செய்ய நான் இருக்கேன். நீ கற்பனையில் கூட யோசிச்சு பார்க்காத மிகப்பெரிய வசதியான சந்தோஷமான செல்வ வளமிக்க வாழ்க்கையை உனக்கு கொடுக்குறேன். சில விஷயங்கள் இதுவரைக்கும் வேணும்னா நீ நினைக்காத மாதிரி மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுப்பது போல நடந்திருக்கலாம். ஆனால் அனைத்தையும் சரி செஞ்சு உனக்கான நன்மைகளை கொடுக்க நான் இருக்கேன்றதை நீ மறந்துட வேண்டாம். தாமதமாக தந்தாலும் நான் உனக்கு தரமானதையே தருவேன். கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் வந்து சேரும்படி பார்த்துக்கிறேன். உன் வாழ்க்கையை மட்டும் நீ சரியா வாழ்ந்துட்டு போ. அவங்க என்ன நடுவாங்களோ இவங்க என்ன சொல்லுவாங்களோ நினச்சி உன் வாழ்க்கையை நீ பயந்து பயந்து வாழ வேண்டாம். கடந்த காலத்தில் நீ எப்படி வேணா இருந்திருக்கலாம். அதை இப்போது யோசிக்காதே. நடந்து முடிஞ்சது முடிஞ்சதாகவே இருக்கட்டும். இனி நடக்க போறதெல்லாம் நன்மையாக இருக்கட்டும். நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் வெற்றி படிக்கட்டாக மாற்றி உனக்கான மகிழ்ச்சியை நான் கொடுக்குறேன் என் செல்லமே. யார் உன்னை என்ன சொன்னாலும் நீ எதையும் கண்டுக்காம காதில் வாங்கிக்காம சில பேரை மன்னிச்சிட்டு சில பேரை மறந்துட்டு கடந்து போய்கிட்டே இரு. உன் வாழ்க்கையில சந்தோஷத்தையும் நிம்மதியையும் தராத தேவையில்லாத எந்த விஷயத்தையும் நீ மனசுல யோசிக்கவே கூடாது. ஏன்னா வாழ்க்கை மிக மிக அழகானது. இந்த அப்பன் முருகன் உன் கூட இருக்கும்போது எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும்ன்றதை நீ நம்பு. உன் வாழ்க்கையில நீ வெற்றி எதிர்பார்த்து காத்திருக்கிறதும் நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எப்போது நடக்கும்னு ஆவலாக பார்த்திருப்பதும் எனக்கு நல்லா தெரியும். அதையெல்லாம் இப்போ உனக்கு நடத்தி கொடுக்க நான் வந்துட்டேன். நீ நினைச்ச எல்லா விஷயங்களையும் நல்ல முறையில் உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நல்லதே நடக்கும்ன்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்ல முறையில் நானே நடத்தி கொடுத்துட்றேன் என் செல்லமே. எப்போ நடக்கும்னு நீ பல நாட்களாக காத்திருந்த ஒரு விஷயத்தை தான் இப்போ உனக்காக சிறப்பாக நடத்தி கொடுக்க வந்திருக்கேன். இப்போது உனக்கு நல்ல நேரம் வந்துருச்சு இல்லையா? உன்னுடைய ஒவ்வொரு முயற்சியும் கண்டிப்பாக மிகப்பெரிய பலனை உனக்கு கொடுக்கும்படி ஒரு நல்ல வாய்ப்பை உனக்கு கொடுக்குறேன். நான் கொடுக்க போகிற அந்த திடீர் வாய்ப்பு உன் வாழ்க்கையை மாற்றி உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க போகுது. நீ வெளியே சிரித்தாலும் மனசுக்குள்ள வலியும் வேதனையோடும் உடைந்து போய் நிற்கிறேன்னு எனக்கு நல்லா தெரியும். யார் யாரோ ஏதேதோ சொல்லி உன்னுடைய வலியை இன்னும் அதிகமாக்குறாங்களே தவிர யாருமே உன் வலிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கவோ முடிக்கவோ மாற்றாங்களேன்னு கவலைப்படாத. இந்த அப்பன் முருகன் உன் வாழ்க்கையில் உன்னை அடுத்த நிலைக்கு தயார் பண்ணிட்டேன். நீ கண்ணீர் விட்ட நாட்களும் கவலைப்பட்ட நாட்களும் முடிஞ்சு போய் இப்போது நீ மகிழ்ச்சியை கொண்டாடும் விதத்தில் நல்ல விஷயங்களை நானே உனக்கு நடத்தி கொடுக்குறேன். நீ பயப்பட வேண்டிய ஆள் இல்லை, போராட வேண்டிய ஆள். இது போராட வேண்டிய நேரம். என்ன நடந்தாலும் நீ தைரியமாக எதிர்த்து போராடணுமே தவிர தடைகளை பார்த்து பின்வாங்கக்கூடாது என் செல்லமே. தடைகளை உடைத்தெறிந்து உனக்கான வெற்றியை கொடுக்க இந்த அப்பன் முருகன் நான் இருக்கேன். நான் உன் கூட இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் ஒவ்வொரு மூச்சிலும் பேச்சிலும் நான் கலந்திருந்து உனக்கான வெற்றியை உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீ விழுந்தாலும் நான் உன்னை தூக்கி எழுப்புவேன். நீ தோத்தாலும் அதையே உனக்கு வெற்றியாக மாற்றி காட்டுவேன். ஒரு விதை மண்ணுக்குள்ளேருந்து முளைச்சி வெளியே வரணும்னா அதுக்கு நல்ல இருட்டு தேவைப்படுது. அதே போலதான் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சு வரணும்னா சில கஷ்டங்களையும் சோதனைகளையும் அனுபவிச்சு தான் வெளிவந்தாகணும். உன் கனவுகளை எல்லாம் நீ அமைதியாக மனசுக்குள்ளே வளர்த்துக்கிட்டே இரு. பொறுமையாக அவசரப்படாமல் இருக்கும்போது உன் கனவுகளை நனவாக்கி உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான நல்லது அனைத்தையும் நடத்தி கொடுப்பேன்.
நேரம் காலம் சரியாக வரும்போது தானே சிறு விதை முளைத்து செடியாக மரமாக மாறி இந்த உலகத்தையே உற்று பார்க்க வைக்குது. அதே போலதான் உன் வெற்றியின் சத்தமும் இந்த உலகத்தை திரும்பி பார்க்க வைக்கும். நீ அமைதியாக உன் கடமைகளையும் பொறுப்புகளையும் உணர்ந்து செயல்படும் போது நான் உன் கூடவே இருந்து உன்னை மிகப்பெரிய அளவில் ஜெயிக்க வைப்பேன் என் செல்வமே. நீ எப்போதும் நேர்மையாகவும் உண்மையாகவும் இரு. அதுவே பெரிய சாதனை தான். காலத்தையும் நேரத்தையும் யாராலும் ஏமாற்ற முடியாது. நீ விதைச்ச விதை தான் உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்க போகுது. நீ செய்த நன்மைகளும் நல்ல உதவிகளும் தான் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லதை நடத்தி கொடுக்க போகுது. நீ மன அமைதியோட வாழ்க்கையை மகிழ்ச்சியோட வாழணும்னு நினச்சினா நான் சொல்கிறத மட்டும் கவனமாக கேளு. உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரையும் நீ சந்தோஷப்படுத்தணும்னு முயற்சி செய்யாதே. ஏன்னா எல்லாரையும் மகிழ்விக்கிறதுக்காக நீ பிறக்கலை. நீயாக உன் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக வாழ்ந்துட்டு போ. நீ என்ன செஞ்சாலும் சில பேர் விடாப்பிடியாக இரும்பு பிடியாக உடம்பு பிடியாக நான் இப்படி தான் இருப்பேன், நான் மாற மாட்டேன்னு இருக்கும்போது உன்னால் யாரை மகிழ்விக்க முடியும்? யார் எப்படி இருக்காங்களோ இருந்துட்டு போட்டோம், நான் எப்போதும் என் மனசை மகிழ்ச்சியாக வச்சுக்குவேன்னு நீ எப்போதும் இருக்க பழகு. யாரிடமும் எதையும் அதிகமாக எதிர்பார்க்க வேணாம். கடந்த காலத்திலேயே வாழாமல் நிகழ்காலத்தில் நிம்மதியாக வாழ பழகு. எந்த சூழ்நிலையிலையும் உன்னால் எதையும் செய்ய முடியாமல் போனாலுமே கூட உன்னை நீ தாழ்வாக நினைக்கக்கூடாது. தேவையற்ற விஷயங்களை அதிகமாக சிந்திக்கக்கூடாது என் செல்லமே. சில கெட்ட நினைவுகளும் நிகழ்வுகளும் இழப்புகளும் இறப்புகளும் உன் வாழ்க்கையில் இருந்தாலுமே கூட அதை அதிகமாக யோசிச்சுக்கிட்டே இருக்காத. நல்ல விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு மனசை லேசாக்கிக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ்ந்துட்டு போக தயாராகு. நீ தேடும் அமைதி உனக்குள்ளே தான் இருக்குது. உனக்கு மன அமைதியை கொடுத்து உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டியாக நான் இருக்கிறேன். காற்று எப்போதும் ஒரே திசையில் வீசாமல் இங்கிட்டும் அங்கிட்டும் மாறி மாறி வீசும். இந்த பக்கம் கிழக்கில் காற்றடிக்கும் போது சில காலத்துக்கு பிறகு மேற்கு பக்கம் காற்றடிக்கும். சில காலத்துக்கு பிறகு வடக்கு பக்கம் காற்றடிக்கும். அப்புறம் தெற்கு. இதே போல தான் மனிதனின் வாழ்க்கையும் மாறி மாறி இருக்கும். ஒரு சமயம் சந்தோஷம், ஒரு சமயம் துக்கம், இன்னொரு புறம் சிரிப்பு, இன்னொரு பக்கம் கவலைன்னு மாறி மாறி வரக்கூடியது தான் வாழ்க்கையும். இன்னைக்கு நீ அனுபவிக்கிற கெட்ட காலங்களை நினச்சி, இன்னைக்கு நீ அனுபவிக்கிற கெட்ட விஷயத்தையும் கஷ்டங்களையும் நினச்சி பதட்டப்படவோ பயப்படவோ வேண்டாம். பொறுமையாக இருந்தீனா கூடிய சீக்கிரம் நல்ல காலம் நிச்சயம் வரும். எந்த விதத்திலும் சோதனைகள் உன்னை தடுக்க விடமாட்டேன். உன்னை வலிமையாக்கி உன் வேதனைகளை அகற்றி உனக்கான சாதனைகளை நீ செய்யும்படி இந்த முருகன் நான் செய்வேனேன் செல்வமே. உன் வாழ்க்கையில் உனக்கான அனைத்தையும் நல்லபடியாக நடத்தி கொடுக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் கவலைப்படாத. உன் மனசில் இருக்க பாரங்களை எல்லாம் இந்த முருகன் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ நிம்மதியாரு. நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ இழந்ததை விட சிறப்பான ஒன்றையே நான் உனக்கு கொடுக்குறேன். நம்பிக்கை விடாமல் நீ தைரியமாக இருக்க பழகு. வாழ்க்கைங்கிறது கஷ்டமாகவே இருந்தாலும் அது கடைசியில் உன்னை அழகான இடத்துக்கு கொண்டுட்டு போய் சேர்த்துரும். இப்போது நீ அனுபவிக்கும் கஷ்டம் எல்லாம் கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்ற தான் போகுது. முடியாதுன்ற ஒன்று இந்த உலகத்திலேயே இல்லை. அதை முடித்து காட்டுவது தான் உன் திறமை. எல்லா விஷயங்களையும் என்னால் செய்ய முடியுன்ற நம்பிக்கையோடு நீ செயல்படு. அந்த நம்பிக்கையே நிச்சயமாக உன்னை காப்பாற்றுமேன் செல்லமே. நீ தளர்ந்தாலும் உன்னை தாங்கி பிடிக்க நான் இருக்கேன். நீ முயற்சி செய்யும் போதெல்லாம் உனக்கான முன்னேற்றத்தை நான் கொடுக்கப்பேன். உன்னை வெறுப்பவர்களுக்கு முன்பாக நீ வாழ்ந்து காட்டணும். உன் முதுகுக்கு பின்னால் பேசுகிறவங்கெல்லாம் உன்னை விட்ட ஒரு அடி பின்னால் தான் இருக்காங்க. உனக்கு பின்னால் இருக்கிறவங்கள நீ ஏன் திரும்பி பார்க்குற? முன்னால் இருப்பவர்களை மட்டும் பார்த்து முன்னேறி போய்கிட்டே இரு. எந்த துரோகியும் எதிரிகளும் உன் வாழ்க்கை பயணத்தில் தடுத்து நிறுத்திட விட்டுட மாட்டேன். நான் உன் கூடவே இருந்து உன்னை எழுப்பி உயர்த்தி உன் வாழ்க்கையில் வெற்றிகளை பெற்று தருவேன். நீ அமைதியாக இருந்தாலே உனக்கு அழகான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன். தோல்விகளை கண்டு தயங்காமல் கீழே விழுந்தாலும் விதையாக முளைச்சி எந்திரிச்சு நிற்க பழகு. உன்னை பற்றி தெரியாதவங்க, உன் கஷ்டத்தை புரியாதவங்க, உன் அருமை பெருமையை அறியாதவர்கள் தான் உன்னை பற்றி விமர்சிப்பாங்க. உன்னை விமர்சிப்பவர்களையும் குறை சொல்பவர்களையும் கண்டுக்காம கவலைப்படாமல் போய்கிட்டே இரு. நீ முயற்சி செஞ்சினா கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் வெற்றி வந்து சேரும். நீ ஓட வேணாம்,
நடந்து போனா கூட போதும். ஆனால் ஒருபோதும் எங்கேயும் நின்றுடக்கூடாது என் செல்லமே. உனக்கு துணையாக இந்த அப்பன் முருகன் இருந்து உன் வாழ்க்கையை அழகாக வழிநடத்தி வாழ வைக்கிறேன். நீ சிந்தும் கண்ணீர் ஒருபோதும் வீணாக போகாது. நீ என்கிட்ட சொன்ன எல்லா விஷயங்களையும், உன் வேண்டுதல்களையும் பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றி உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கிறேன். உன் கவலைகளை தீர்ப்பதற்காகவே இந்த அப்பன் முருகன் இருக்கேன்றதை ஞாபகம் வச்சுக்கோ. கண்டிப்பா உனக்கு உதவி தேவைப்படும் போதெல்லாம் யாரோ ஒருவரின் ரூபத்தில் வந்து நிச்சயமாக உனக்கு உதவி செய்வேன். உன் வாழ்க்கையில் எதுவுமே சரியாக நடக்கலை நீ நினச்சாலும் உனக்கே தெரியாமல் பல விஷயங்களை நான் உனக்காக நடத்திக்கிட்டு தான் இருக்கேன். எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் பலன் கிடைக்கவில்லை நீ நினைக்கிற விஷயங்களில் எல்லாம் உனக்கு நல்ல பலனை கொடுக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கைங்கிறது வேக போட்டி அல்ல, அது ஒரு பொறுமையின் பயணம். கண்டிப்பா நீ பொறுமையாக இருந்தாலே உனக்கான பொக்கிஷத்தை நான் கொடுத்துருவேன். தாமதமாகும் விஷயங்களை எல்லாம் உனக்கு தயார்படுத்தி உன் வாழ்க்கையை வெற்றி வாழ்க்கையாக நான் மாற்றி காட்டுறேன். வாழ்க்கைனா துன்பம் இல்லாமல் இருக்காது என் செல்லமே. இந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எல்லாருமே துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்து கடந்து வந்த பிறகுதானே இன்பத்தோடு வாழ்பவர்களாக இருக்காங்க. நீ பார்த்து பயப்படுறியே துன்பம், இது எல்லாமே மாயைதான். கூடிய சீக்கிரம் இன்பமயமான அழகான மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த முருகன் உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். நீயும் இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இரண்டையும் சமநிலையோட பார்க்க கற்றுக்கோ. உன் கூடவே இந்த அப்பன் முருகன் நான் இருந்து உன் வாழ்க்கையை உயர்த்தி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுப்பேன். என்ன நடந்தாலும் நீ எதுக்காகவும் மனம் தளர வேண்டாம். நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகாக்கி உனக்கான மகிழ்ச்சியை கொடுக்குறேன். உனக்காகவே ஒரு புது விடியல் காத்துக்கிட்டு இருக்கு. நீ இழந்ததை விட, நீ எதிர்பார்த்ததை விட இந்த அப்பன் முருகன் உனக்கு அள்ளி அள்ளி மிகப்பெரிய அளவில் பல மடங்கு சந்தோஷத்தை கொடுக்க போகிறேன். உன்னை விட்டுட்டு போனவங்கெல்லாம் கூடிய சீக்கிரம் உன்னை தேடி வரப்போகிறாங்க. நீ சிரித்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழும்படி இந்த முருகன் நான் செய்கிறேன். கூடிய சீக்கிரம் இந்த உலகமே உன்னை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி பாராட்டும் அளவுக்கு நீ வெற்றி பெறப்போகிறாய். இப்போ நடக்கிறத பார்த்து மனசு உடைஞ்சு போகாதே. உனக்கான நல்ல நேரம் நெருங்கி வருது. நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை அழகான வாழ்க்கையாக மாற்றி காட்டுறேன்.